சதீஷ்குமாருக்கு 21ஆவது நாள் ட்ரீட்மெண்ட் வந்துக்கிறீங்க. இந்த 21ஆவது நாள்ல முதல்ல நடக்க முடியாதுன்னா தேக்குவான் இல்லையா? இப்பயும் தேக்குறான். இப்போ தேக்காது நல்லா புடிச்சின்னு கொம்பு நல்லா கொம்பு பிடிச்சின்னு நடக்கிறான். சரி, முன்னெல்லாம் தேக்கி தான் போகணும், எழுந்தெல்லாம் நிக்கலாம் முடியாது, அந்த மாதிரி இருந்தான். இப்போ எப்படி இருக்கிறான்? இப்போ நல்லா இருக்கு. கை அந்த பிடிக்க கூட முடியாது இல்லையா? இப்பெல்லாம் பிடிக்கிறான் எல்லாத்தையும் நல்லா பிடிக்கிறான். கையும் பிடிக்கிறான், காலு எடுத்து வச்சு நல்லா கால் எடுத்து வச்சு நடக்கலாம். சரி, நீ சொல்லு தம்பி, எப்படி இருக்குது? கையெல்லாம் சரியா இருக்குது. ரைட், நாங்கள் திறந்து மூடு. ரைட், வெரி குட். ரைட், அப்புறம் அதே மாதிரி மெம்பர் பவர் கொஞ்சம் கூடுது, அதனால மார்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மார்க் எப்படி அதிகம்னா எப்படி? முன்னெல்லாம் போன அரியன் டெஸ்ட்லாம் 112 தான் சார், மணிக்கு இல்லை. இப்போ வந்து 146 எடுத்துக்கிறேன் சார். ஓஹோ, வெரி குட். 146 எடுத்துருக்கியா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ரைட், அப்படின்னா வந்து இப்போ படிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கு அந்த பிறகு. சரி சரி. இப்போ நான் அன்னைக்கு சொன்ன இந்த ஸ்பூன்ல இருந்து ஒரு 3 ஸ்பூன் சாப்பிட்டேன், அள்ளி சோறு எடுத்து சாப்பிட்டேன்னு சொன்னேன். அப்புறம் கிளாஸ் எல்லாம் பிடிச்சி காட்டினேன் இல்லையா? இப்போ எப்படி இருக்காது? இப்போ நல்லா கிளாஸ் பிடிக்கும், முன்னோட ஈஸியாக பிடிக்க முடியுதா? சரி ரைட். பொதுவாக நீ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனா காலில் வந்து கீழே தேக்கிட்டு தான் போற இல்லையா? இப்போ எப்படி இருக்கு அதெல்லாம்? இப்போ தேக்கிறதுக்கு கொஞ்சம் புரியுது, பிடிக்கிறது இல்லை. இப்படி தேக்கிறதுலன்னா எப்படி நடக்கிற? அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் வச்சு நடந்துக்கிறியா? முன்ன ஸ்டாண்ட் இருந்தாலும் நடக்க முடியாது இல்லையா? இப்போ வந்து ஸ்டாண்டு பிடிச்சி நடக்கிற. ரைட், ஸ்டாண்ட் இல்லாத செவத்து பிடிச்சி நீங்க நடக்கிற இல்லையா? அது மாதிரி வீட்லையும் நடப்பியா? அது மாதிரி கொஞ்சம் தான் நடக்க முடியுது. சரி ரைட், ஓகே. உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? உடம்பெல்லாம் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் சரியா இருக்குது. முன்னெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே டைட்டாக சரி, ஓகே, சரி.